இப்போ ஒரு ஃப்ரெஷர் வராங்க, அவங்க வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்றது தான் இன்டர்வியூவில் கொஷினாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? எந்த மாதிரி அவங்க அதை இது பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறீங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக இன்டர்வியூவில். ஸோ எடுத்தோன்னே நான் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றது வந்து நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கான கேஸ் ஸ்டடி வந்து என்னோட டீம்லேயே இருந்தது. நான் ஹையர் பண்ண ஃபியூ பீப்புள்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எடுத்தோன்னும் நீங்கள் என்ன நல்லா பண்ணுவீங்க டிசைனில் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஏன்னா எல்லாருமே அது வந்து ஒரே ஸ்டைலில் போகிறது, லைக் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் எல்லாமே போகும். பட் என்னோடய ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் என்ன நல்லா பண்ணுவீங்க, அதில் எப்படி பெட்டர் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி ரெஸ்யூம் பார்த்துருப்பேன், எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா என்கிட்ட வரும்போது ஒரு செகண்ட் ரவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்தோன்னோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேட்காம நான் வந்து டிசைன் சைடில் டேரெக்டாக வந்து போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்ட், ஏன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து அவங்கள கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வரதுக்காக அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓகே நீங்கள் எந்த ஊர் என்னன்னு சொல்லி கொண்டு போவேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின், ஒரு ஃப்ரெஷராக வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இதுமாரி என் பேர் வந்து நேம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு டிசைனராக இருக்கேன், இவ்வளோ இயர்ஸாக இருக்கேன், இல்லை நான் ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லணும்னா எடுத்தோன்னும் அவங்கள டிசைனில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து அந்த வேல்யூ என்ன கொடுப்பாங்க அப்படின்றது வந்து அவங்க கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃப்ரெஷர் யூஎக்ஸ் நான் கற்றுக்கிட்டு நான் வந்து நிறைய வேல்யூஸ் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஐயில் ஸ்ட்ராங்காக வரணும், யூஎக்ஸில் ஸ்ட்ராங்காக வரணும், ஆர் ப்ராடக்ட் டிசைனில் வந்து ஸ்ட்ராங்காக வரணும். அதேமாரி ஐ எம் ஸ்டார்டிங் மை கெரியர் அட் என்ன சொல்கிறது ப்ரோட்டோடைப்பிங் ஆர் யூஎக்ஸ் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்க ஹாபி, அவங்களோட என்ன சொல்கிறது பர்சனல் ஸ்டோரிஸை வந்து நிறைய சொல்லிவிடுவாங்க. பர்சனல் ஸ்டோரிஸ் வந்து ஒரு 20% இருக்கலாமே தவிர 80% வந்து கொஞ்சம் அவங்க என்ன வேல்யூ ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஐம் அ டிசைனர் who very good at doing user experience, who is doing user interface, அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இது வரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லலாம்னா என்னோடய லேர்னிங்ஸ் நான் எங்கெங்கெல்லாம் லேர்ன் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி என்னென்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்றது வந்து ஒரு 2 மினிட்ஸ் பிச் மாதிரி ஆக்சுவலாக, ஓகேங்களா? அதில் அவங்கள எவ்வளோ செல் பண்ண முடியுமோ செல் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. தட்ஸ் த ஹூக் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணுறது அதுதான். நிறைய பேர் இப்போ நானும் அதை பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து கேட்டாங்கன்னா என் பேர் சொல்லுவேன், என் ஊர் சொல்லுவேன், எனக்கு என்ன ஹாபின்னு சொல்லுவேன். பட் தட் டசன்ட் மேட்டர். மேபி அது 20% சொல்லலாம். 80% வந்து 2 மினிட்ஸில் நம்மளை செல் பண்ண முடியுமா? ஸோ ட்ரீட் யுவர் செல்ஃப் அஸ் அ ப்ராடக்ட் அவங்ககிட்ட சேல் பண்ண போகிறீங்க, என்ன சொல்லி என்ன அந்த 2 நிமிஷத்தில் இப்போ ஒரு பர்சன் நீங்கள் ரெக்ரூட்டர் ஆர் ஒரு டிசைன் மேனேஜர்கிட்ட போகிறீங்க, ஒரு 2 நிமிஷத்தில் உங்களால் செல் பண்ண முடியுமா உங்களை? திஸ் இஸ் த சேலஞ்ச் ஃபார் ஆல் த டிசைனர்ஸ். ஸோ இதை கிராக் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐ எம் அ டிசைனர் who is very good at user experience, so I am learning these things. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பேசிக்காக அவர் என்ன ரோலில் இருக்கார், அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன லேர்ன் பண்ணுறாரு அப்படின்றது தான் மெயினாக தெரியும். ஸோ அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் சரி மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் கன்வே பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாட்டாக சொல்ல வரேன் நான். ஓகே, மார்க்கெட் யுவர் செல்ஃப். மார்க்கெட் யுவர் செல்ஃப். அண்டு இதை வந்து ஒரு சேலஞ்சாகவே டிசைனர்ஸ் எடுக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸில் அவங்கள செல் பண்ண முடியுமா, யாருன்னு சொல்ல முடியுமா? இப்போ என்ன நீங்கள் கேட்டீங்க, என்னை வந்து நான் நிறைய இந்த 3த்தையும் நான் பெருசாக சொல்லலாம். பட் நான் ஷார்ட்டாக என்ன சொன்னேன், நீங்கள் கேட்டோன்னோ அசோசியேட் டைரக்டர் ஆஃப் கிஸ்ஃப்ளோ, சாஸ் டிசைனில் ஃபவுண்டிங் மெம்பர், டிசைன் காஃபி கிளப்பில் டிசைன் லீடர்ஷிப், சாய் மீட்டி எதுக்கு பண்ணேன், இந்த 4 தான். மொத்தமாகவே 2.5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் சொல்லியிருப்பேன். பட் என்னோட என்டையர் நான் ஒரு 16 இயர்ஸ்ன்னு சொன்னல, அதை ஓரளவுக்கு நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். அது மாதிரி எப்படி வந்து உங்களோட ஒரு ஃப்ரெஷர் வந்து அவரை பற்றி ஒரு 2 மினிட்ஸ் எப்படி சொல்ல முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி, அவரோட ஃபீல்டு பேஸ் பண்ணி.